வணக்கம். என் பேர் நெகிழன். நான் ஒயிலாட்டம் பற்றி சொல்ல போகிறேன். ஒயிலாட்டம் ஒரு பாரம்பரிய நடனம். ஒயில் என்றால் அழகு, மகிழ்ச்சி என்று பொருள். ஆண்கள் மற்றும் பெண்கள் வண்ணமயமான ஆடை அணிந்து கைகளின் கைக்குட்டை பிடித்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவதுதான் ஒயிலாட்டம். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் இன்னைக்கு கும்மி பேசுகிறேன். கும்மி நடனம் பெண்கள் வட்டமாக நின்று ஆடும் நடனம். அவர்கள் கைத்தட்டியும் பாடியும் ஆடுவார்கள். திருமணம் திருவிழா நேரத்தில் கும்மி ஆடவர்கள் இசைக்கவரி இல்லாமல் கைத்தட்டியும் பாடியும் ஆடு நடனம். நன்றி, வணக்கம். கொட்டுங்க கொட்டுங்கடி நாடு வளம் பெற கைத்தட்டி கும்மியடி, மனிதம் மலர்ந்திட மகிழ்ந்து கும்மியடி. கொட்டுங்க கொட்டுங்க கும்மிய கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடி. வணக்கம். என் பேர் அர்ஜுன். நான் புலியாட்டம் பற்றி சொல்ல போவேன். புலியாட்டம் நம்ம தமிழர்களின் பாரம்பரிய ஆட்டம். இந்த ஆட்டத்தில் புலி மாதிரி உடம்புக்கு கல்லு பூசிக்குவாங்க. அப்போது புலி மாதிரி நடந்து குதித்து சத்தம் போட்டு ஆடுவாங்க. புலி ஆட்டம் கோயிலில் திருவிழாவில் நடக்கும். சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் அங்கே பார்க்க வருவாங்க. புலியாட்டம் தைரியத்தையும் சக்தியும் கொடுக்கும் ஒரு நல்ல கலை. எனக்கு புலியாட்டம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜாரா. நான் கோலாட்டம் பற்றி பேச போகிறேன். கோலாட்டம் என்பது ஆண்களும் பெண்களும் கைகளில் கோல்களை பிடித்து தாளத்துடன் அடித்து ஆடுகின்றன. பெரும்பாலும் ஊர் விழாக்கள் மற்றும் பண்டிகை
காலங்களில் கோலாட்டம் ஆடப்படுகிறது. கோலாட்டம் ஒற்றுமை, ஒழுங்கு மற்றும் கலை நயத்தை வெளிப்படுத்துகிறது. குழுவாக ஆடும் இந்த நடனம் தமிழர் கலாச்சாரத்தின் உயிரோட்டத்தையும் மகிழ்ச்சியையும் எடுத்து காட்டுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ஆதித். தப்பிஞ்சு வாத்தியத்தின் தாளத்தை மையமாக கொண்டு இந்த கலை ஆடப்படுகிறது. கோவில் திருவிழாக்கள், கிராமிய விழாக்கள், கலாச்சார நிகழ்ச்சிகளில் தப்பாட்டம் முக்கிய இடம் பெறுகிறது. கலைஞர்கள் வட்டமாக நின்று தாளக்கத்திற்கு ஏற்ப ஒத்திசைவுடன் ஆடுவது இதன் சிறப்பு. தப்பாட்ட வீரியத்தையும் ஒற்றுமையையும் கிராமிய வாழ்வின் உணவையும் வெளிப்படுத்துகிறது. இது வெறும் பொழுதுபோக்கல்ல, நம் பாரம்பரியத்தை உயிரோடு காக்கும் கலாச்சார அடையாளம். இந்த அரிய கலை இளம் தலைமுறையினரால் தொடர்ந்து கற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே தப்பாட்டத்தின் பெருமை நிலைத்திருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம், என் பெயர் ஜெயஸ்ரீ. இன்று நான் பேசப் போவது மயிலாட்டம் பற்றி. மயிலாட்டம் என்பது மயில் போல ஆடும் ஒரு அழகான நடனம். இது தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றாகும். விழாக்களில் மயிலாட்டம் ஆடும்போது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த அழகான கலை நாம் கற்றுக்கொண்டு காப்பாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். வண்ணமயில் தன்னை மறந்தின்ப நடமாட மிக விழைந்தது. கண் அசைவில் கதிரவனும் கனிவுடனே கடல் அலையில் மறைந்தது. தன்னை விட மண்ணில் நடமாட எவருண்டு என நினைந்தது. கண் கவரும் வண்ணமய தன்னழகு பொன்னிறகை சிலிர்த்தது. வண்ணமயில் தன்னை மறந்தின்ப நடமாட மிக விழைந்தது. கண் அசைவில் கதிரவனும் கனிவுடனே கடல் அலையில் மறைந்தது. தன்னை விட மண்ணில் நடமாட எவருண்டு என நினைந்தது. கண் கவரும் வண்ணமய தன்னழகு பொன்னிறகை சிலிர்த்தது. வணக்கம், என் பெயர் ஆரவ். கரகாட்டம் என்பது தண்ணீர் நிறைந்த கரகத்தை தலையில் வைத்து ஆடுவது. அம்மன் கோயிலில் திருவிழாக்களில் மழை வேண்டி ஆடுவது. இது உடல் வலிமை மற்றும் மன ஒருமைப்பாட்டை சரிபடுகிறது. கரகாட்டம் இந்த தமிழர் பண்பாட்டை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இந்த கரகாட்டம் பாரம்பரியத்தை உலகிற்கும் எடுத்து காட்டும் ஒரு சிறந்த கலை வடிவம். நன்றி, வணக்கம்.
வணக்கம், என் பேர் தனவ். இன்னைக்கு நான் காவடி ஆட்டம் பற்றி பேச போகிறேன். காவடி ஆட்டம் என்பது தமிழர்களின் பழமையான பக்தியான நடனமாகும். இது முருகனுக்கான விழத்த வழிபாடு முறையாகும். பங்குனி உத்திரம், தைப்பூசம் ஆகிய நாட்களில் பக்தர்கள் காவடி ஆட்டம் ஆடுவது வழக்கம். நன்றி, வணக்கம். வண்ணமயிலேறும் என் தங்க வடிவேலோ, கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ, செந்தமிழை காக்கும் வேல் செவல் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என்னை கந்தன் அறிவானோ. தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், மடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து. தோளிலே பால்காவடி சுமந்து ஓடினேன், மடு பாலங்கள் கடந்து ஆடினேன், அவன் ஆலயம் நுழைந்து பாடினேன், வடிவேலனை நினைத்து. என்னை காக்கும் வடிவேலையா, நீன்றி வேறு துணை யாரையா யாரையா, என்னை காக்கும் வடிவேலையா, நீன்றி வேறு துணை யாரையா யாரையா. எப்போதும் ரசிக்கின்ற ராகம், எல்லோரும் கேட்கின்ற காலம். எப்போதும் ரசிக்கின்ற ராகம், எல்லோரும் கேட்கின்ற கானம். தப்பாத தாளத்தில் மேளம், எப்போதும் தளராத ஆட்டம். இதுதானே திசை எங்கோ வீசும், இதுதானே உசரோட பேசும். டடக்கு 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 டடா, டடக்கு 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 டடா. அப்படி தகுதி